மீரா, நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட. மத்தவங்க பொருளை கேட்காம கை வைக்கிறது ரொம்ப தப்பு. எங்க அண்ணன் என்ன கொன்னே போட்டுருவான். நான் என்ன பண்றது? இப்போ ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. நான் சஞ்சயோட அப்பா கிட்ட எல்லாம் உண்மையா சொல்லிட போறேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் அவர் உங்க 2 பேரையும் ஒன்னும் சொல்ல மாட்டாரு. உங்களுக்கும் திட்டு விடாது, பாண்டிக்கும் திட்டு விடாது. சஞ்சயோட அப்பா என் காதை பிடிச்சிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான்னா? பயப்படாத, ஒன்னும் ஆகாது. தெரியாம செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டா சரியா போயிடும். நானும் உங்க கூட வரேன். அவர் உங்களை மன்னிச்சிருவாரு. ஸ்கூல் விட்ட உடனே முதல்ல நம்ம வீட்டுக்கு போலாம். எனக்கு அம்மா கிட்ட கொஞ்சம் வேலை இருக்கு. அதுக்கப்புறம் சஞ்சய் வீட்டுக்கு போலாம். சரியா? இந்த கோசை போடுங்க. இது கூட போடுங்க. கர்ணா, எங்கேயாச்சும் வெளியில போயிருந்தீங்களா? அது நகரத்துக்கு போயிருந்தேன். ருக்மணி எங்க காணோம்? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ருக்மணி அவ பிறந்த வீட்டுக்கு போயிருக்கா. ருக்மணி பிறந்த வீட்டுக்கு போயிருக்காளா? சொல்லாமையே போயிட்டா? இந்த வாட்டி அவ யார்கிட்டயும் சொல்லாம தான் போயிருக்கா. போயிட்டா. நரேஷ், பசங்களை ஸ்கூல்ல விட்டுட்டீங்களா? ரன்வி ஏதாச்சும் சொன்னானா? இல்லைங்க. ஆனா அவன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஏதாவது பேசுவான். வீட்டுக்கு வந்து என்ன பேச போறான்? அது அவன் என்ன பேச போறான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏதாச்சும் சொல்லியிருப்பான்ல. சரி, நான் வீட்டுக்கு போறேன். சமையல் பண்ண வேண்டியது இருக்கு. கர்ணா, வீட்டை தனியா சமாளிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கா? நீங்க வீட்டுக்கு போங்க, நான் ஒரு வேலை பண்றேன். ருக்மணி வீட்டுக்கு திரும்ப வர வரைக்கும் நான் உங்களுக்கு சாப்பாடு அனுப்பி வைக்கிறேன். இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இப்படி நீங்க சொன்னதுக்கே மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க நல்ல எண்ணத்தை நான் இப்படி பயன்படுத்திக்க மாட்டேன். என்னால சமாளிக்க முடியுங்க. என்னை பத்தி கவலைப்படாதீங்க. நான் கிளம்புற ரத்னா, வரேன். கர்ணா, என்ன இது? எப்பத்துல இருந்து என் பேரை வச்சு என்ன கூப்பிட ஆரம்பிச்சீங்க? பாருங்கண்ணா, உங்களை அண்ணின்னு சொல்லி தான் நான் கூப்பிட்டு இருந்தேன். ஆனா இந்த உறவோட சேர்ந்து என் நண்பன் பூபதியோட பேரும் கலந்திருக்கு. எப்பெல்லாம் நான் உங்களை அந்த பேர் வச்சு கூப்பிடுறனோ அப்பெல்லாம் என் நண்பனோட ஞாபகம் வரும். அவனை பத்தி எப்ப யோசிச்சாலும் எனக்குள்ள இருக்கிற துக்கம், வேதனை எல்லாமே கட்டுப்படுத்த முடியல. என்னன்னே தெரியல, என் மனசு அப்படியே அடைக்கிற மாதிரி இருக்கு. அவன் கூட பாலிய சிநேகிதனா இருந்து அவனுக்காக நான் எதுவுமே பண்ண முடியல. என்ன சொல்றது ரத்னா, இந்த பயம், வேதனையால என்னால தூங்க கூட முடியல. நான் ராத்திரியில தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. நான் இந்த வேதனையில இருந்து வெளியில வரணும். நான் இப்ப ஒண்டிக்கட்டையா இருக்கேன். சரி விடுங்க. இப்போ உறவோட அஸ்திவாரமே போனதுக்கு அப்புறம் உறவும் மாறிடுச்சு.